ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, எப்பயும் போல் இன்றைக்கி காலையில் நான் முன்னாடி எங்கள் வீட்டு முன்னாடி கார்டன் வச்சுருக்கேன் இல்லையா, அதனால் அதில் ஒரு சில செடிங்களை நான் நட்டு வச்சுருக்கேன். அதுக்கு தண்ணி ஊற்றலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் ஒரு பைப் இருக்குது. அந்த பைப்பு நாங்கள் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா தான் இருக்குது. அந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. அந்த பைப்பை பார்த்திங்கன்னா எங்கள் டேப்பில் இன்சர்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, அந்த கார் பார்க்கில் நாங்கள் வச்சுருந்த அந்த டேப் பார்த்தீங்கன்னா உடஞ்சி போச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி அது உடஞ்சி போனது. அந்த டேப் மட்டுமே பார்த்தீங்கன்னா அரைக்குறையாக உடஞ்சிருக்கு. அந்த இது பார்த்தீங்கன்னா அதில் பேலன்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது உள்ளவே மாட்டிக்கிச்சு. இப்போ அதை எப்படி ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன் நெட்டில். ஒரு பிளம்பருக்கு கால் பண்ணி கேட்டேன். இது சிம்பிள் ஒர்க்கு தான், நீங்களே கூட பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னதுனால நான் என் வீட்டில் இருக்க அந்த எக்யூப்மெண்ட்ஸை வச்சு நான் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ வரலை. நார்மலாக இந்த கட்டிங் பிளேடர், அதுக்கப்புறம் இந்த குத்தூசி வச்செல்லாம் நான் குத்தி நான் கட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். முடியல. எங்கள் வீட்டில் ஆல்ரெடி ஒரு கத்தி மாதிரி இருந்தது. அந்த கத்தியும் பார்த்தீங்கன்னா அது துரு பிடிச்சி போய் உடஞ்சி போச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிட்டு இந்த ஆஷா பிளேடு வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் புதுசாக டேப் வாங்கிட்டு வந்தேன். புது டேப் பார்த்தீங்கன்னா ஹெவி மெட்டீரியலில் கொடுத்துருந்தாங்க, 120 ரூபா. அந்த ஆஷா பிளேடு பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான். ஸோ வாங்கிட்டு என்ன பண்ணியிருந்தேன்னா, அந்த பைப் உடஞ்சி போயிட்டு பேலன்ஸ் உள்ள மாட்டிருக்கு பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா அந்த ஆஷா பிளேட் யூஸ் பண்ணி கட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ 2 இடத்துல கட் பண்ணிட்டு அந்த பீசஸை குத்தூசி வச்சு குத்தி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதை லூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டிங் பிளேடர் யூஸ் பண்ணி நல்லா திருப்ப பார்த்தீங்கன்னா அதோட அந்த முறை பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா கைண்டு வெளியில் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எல்போ இருக்கும்ல, அந்த எல்போக்குள்ளே நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த புது டேப்பு பார்த்தீங்கன்னா மேலே அந்த எல்லோ கலரில் சாஃப்டாக துணி மாதிரி இருக்கும். அதை நல்லா சுற்றணும், டைட்டாக சுற்றிட்டு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் ஆல்ரெடி அந்த பழைய டேப் இருந்தது பார்த்தீங்களா, அந்த டேப்பில் வாஷர் கொடுத்துருந்தாங்க. அந்த வாஷரும் பார்த்தீங்கன்னா நான் போட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் அந்த எல்லோ கலர் அந்த மெட்டீரியல் அந்த டேப்புக்கு சுற்றிட்டு நல்லா சுற்றிட்டு பார்த்தீங்கன்னா நான் நல்லா முறுக்கி விட்டுட்டேன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இந்த ப்ளம்பிங் ஒர்க் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இது நானே செஞ்சுக்கிட்டதுனால பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியல் காஸ்ட் மட்டும்தான் ஒரு 130 ருபீஸோட போச்சு. இதை நான் யார்கிட்டயாவது நான் கொடுத்து நான் செய்ய வச்சிருந்தேன்னா அவங்களுக்கு அந்த லேபர் காஸ்ட்டும் கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரு 200 250 கேட்க சான்சஸ் இருக்கு இல்லையா. மிஞ்சி போனால் இது ஒரே ஒரு டேப் தான், ரொம்ப சிம்பிள் ஒர்க்கு. மேபி 150 கூட சார்ஜ் பண்ண சான்சஸ் இருக்கு. நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் இல்லையா, பெட்ரோல் சார்ஜ் எல்லாம் என்னாச்சுன்னு சொல்லி கேட்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை நம்மளே மூளைக்கு வேலை கொடுத்து திங்க் பண்ணி நம்ம செஞ்சா நமக்கு பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக முடியுதுன்னு நான் இந்த வீடியோ மூலமாக தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் மறக்காம நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க. ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.